அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு 2 ராகு, 3 சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது, விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சனி இருப்பதும் 6 குரு வக்ரகதியில் இருப்பதும் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து சகல சம்பத்தும் சௌபாகியமும் பெறுவீர். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் தங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 2 ராகு, 12 சூரியன், செவ்வாய் இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தேவையில்லாத தூர பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். நன்றாக சிறப்பாக செயல்படுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஆதாயத்தை அடையக்கூடிய நேரம். மாணவியர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துக்கு நெருக்கமாக இருப்பதால் அதற்கான பலனை தர ஆரம்பித்து விடுவார். 2 ராகு இருந்தாலும் குருவின் பார்வை அவன் மீது படுவதால் பொருளாதாரத்தை கொடுப்பதில் தடை செய்ய மாட்டார். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நன்றாக வேலை கிடைக்கும். 12 சுக்கிரன் இருப்பது கை பணத்தை நீங்கள் விரும்பிய வழியில் செலவழிக்கும் சந்தோஷத்தை தரும். இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அனாவசிய செலவுகளுக்கு செல்லக்கூடாது. இல்லற துணையின் தயவால் வெற்றி உண்டு. 6க்குரிய புதன் ராசிக்கு 12 அமர அவரை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார். தகவல் ஐடி சம்பந்தமானவர்கள், பத்திரிகைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வளமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்தில் பல கிரகங்கள் கூடியிருப்பதால் சில நேரத்தில் உங்கள் முயற்சியையும் மீறி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரலாம். நீங்கள் கவனமாக அந்த பிரச்சனையை கையாள வேண்டும். முக்கிய முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். செலவுகள் அதிகரிக்கும் காலம் என்பதால் யோசித்து நல்ல விதமாக செயல்படுதல் வேண்டும். ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்தல் வேண்டும். கணவன் மனைவி இடையே பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும். சிலருக்கு இரத்த தொற்று நோய், சிறுநீர் பாதை உபாதைகள் வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.